He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன். ஆஞ்சநேயர் ஜெயந்தியையொட்டி நாமக்கல்லில் உள்ள புகழ்பெற்ற ஆஞ்சநேயர் கோயிலில் திரளான பக்தர்கள் வழிபாடு நடத்தி வருகின்றனர். விவரங்களை செய்தியாளர் துரைசாமியிடம் கேட்கலாம். துரைசாமி, கோயிலில் இன்றைய சிறப்பு நிகழ்வுகள் என்ன? அங்கு வந்திருக்கக்கூடிய பக்தர்களுக்கு என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? பாலசுப்ரமணி, அதாவது இன்று மார்கழி மாதம் அமாவாசை தினத்தில் மூல நட்சத்திரத்தில் அனுமன் ஜெயந்தியானது கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனையொட்டி உலக புகழ்பெற்ற நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலில் இன்று பல்வேறு சிறப்பு பூஜைகளும் பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் விசுரூப ஆஞ்சநேயராக 18 அடி உயரம் கொண்ட நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு இன்று அதிகாலை நடை திறக்கப்பட்டு 1,08,000 வடைமாலை அலங்காரம் செய்யப்பட்டு தற்பொழுது ஆஞ்சநேயர் காட்சி தந்து வருகிறார். அதாவது காலை 5 மணிக்கு நடை திறக்கப்பட்டு அங்கு ஆஞ்சநேயர் பக்தர்களுக்கு அடிபாலித்து வருகிறார். அதனைத் தொடர்ந்து 10 மணி வரை இந்த வடை அலங்காரம் இருக்கும். அதனைத் தொடர்ந்து 10 மணி பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து தங்க கவச அலங்காரம் செய்யப்படும். அதோடு மட்டுமல்லாமல் இன்று அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் அந்த ஆஞ்சநேயரை தரிசனம் செய்து வருகின்றனர். இந்த ஏற்பாடுகளை பொறுத்தவரை 3 வழிகளில், அதாவது பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருப்பதற்காக 3 வழிகளில் அமைக்கப்பட்டு பக்தர்கள் தரிசனம் செய்து அமைக்கப்பட்டு வருகின்றனர். பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொறுத்தவரை நாமக்கல் நகர் பகுதியில், அதாவது ஆஞ்சநேயர் கோயில் அமைந்துள்ள கோட்டை சாலை பகுதியில் போக்குவரத்தான தடை செய்யப்பட்டு மாற்று வழியில் போக்குவரத்து ஏற்படுகிறது. அதோடு மட்டுமல்ல 50க்கும் மேற்பட்ட இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் அமைக்கப்பட்டு தொடர்ந்து கண்காணிக்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாமல் 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினரும் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் இந்த ஆஞ்சநேயருக்கு ஒரு வடைமாலை சாத்தப்படுவதன் சிறப்பு அம்சம் குறித்து பேசுவதற்கு ஆன்மீக சொற்பாளர் நம்முடைய அவர்கிட்ட பேசுவோம். சார், இப்போ வந்து 1,00,000 ஆஞ்சநேயருக்கு வடைமாலை சிறப்பு என்ன? 1,00,000 வடைமாலை சாத்துவதன் சிறப்பு என்ன சார்? வடைமாலை என்பது உளுந்தினாலே செய்யப்படுவது என்பதை நாம் அறிவோம். உளுந்து என்பது ராகு பகவானுக்குரிய தானியம். நவகிரகங்களிலேயே ஈவு இரக்கமில்லாமல் தண்டனை கொடுக்கிறவர் ராகு பகவான். எனவேதான் சனியை விடவும் ராகு மிக கொடுமையானவர் என்கிறார்கள். எனவே ஆஞ்சநேயரை வடைமாலையிலே தரிசிக்கிற பொழுது ராகு பகவானுடைய தோஷம் விலகும். திருநாகேஸ்வரத்திலே போய் ராகு பகவானை வழிபாடு செய்தால் எப்படி தோஷம் விலகுமோ, நாகப்பட்டினத்திலே நாகநாதனை வழிபட்டால் எப்படி ராகு தோஷம் விலகுமோ, காளஹஸ்தியிலே ராகு பகவானை வழிபட்டால் எப்படி ராகு தோஷம் விலகுமோ, அப்படி ஆஞ்சநேயரை வழிபட்டால் அர்த்தகாயம், மகாவீரியம், சந்திர ஆதித்ய விமர்தனம், சிம்பிகா கர்ப்ப சம்பூதம் தம் ராகும் பிரணமாமியகம் என்று வியாச மாமுனியாலே பாடப்பெற்ற ராகு பகவானுடைய தோஷம் விலகும். ஏனென்றால் ஆஞ்சநேயர் சிரஞ்சீவிகளிலே ஒருவர். 7 சிரஞ்சீவிகள், அஸ்வத்தாமன், கிருபன், பரசுராமன், இவர்கள் 3 பேரும் கெட்ட குணத்தினாலே சிரஞ்சீவியாக என்றும் இருப்பார்கள். ஆனால் மகாபலி, விபீஷணன், வியாசன், ஆஞ்சநேயர் இந்த 4 பேரும் நல்ல குணத்தினாலே சிரஞ்சீவியாக இருப்பார்கள். அந்த 4 பேரிலே தலைமையானவர் யார் என்றால் ஆஞ்சநேயர் தான். அதனால்தான் நாமக்கல் மாவட்டத்தினுடைய நிரந்தர ஆட்சித் தலைவராக இருக்கிறவர் ஆஞ்சநேயர். இந்த பிரதேசத்து மக்கள் கடுமையான உழைப்பாலும் தங்களுடைய புத்திசாலித்தனத்தாலும் லாரியும் கோழியும் வளர்ந்து கொண்டே இருப்பதனுடைய மூல காரணம் நாமக்கல் ஆஞ்சநேயர் தான். எல்லா கோயில்களிலும் சென்று பாருங்கள், நாம் தான் கைகூப்பி வணங்க வேண்டும். ஆனால் பதிலுக்கு ஆஞ்சநேயரும் நம்மை கைகூப்பி வணங்குவது மாதிரியான ஒரு தோற்றத்தை ஆஞ்சநேயர் தருவார். ஆனால் அவர் நிஜமாக எதிரிலே இருக்கிற நரசிம்மரை வழிபட்டு கொண்டே இருக்கிறார். ஆகவேதான் நாமக்கல்லிலே 3 ட்ரையோ என்பார்களே, 3 பேர், 3 தெய்வங்கள், ஆஞ்சநேயர், நரசிம்மர், நாமகிரி தாயார், இந்த 3 பேரும் இணைந்து இந்த நாமக்கல்லை, நம்முடைய மாநிலத்தை, நம்முடைய தேசத்தை வளர்த்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த நன்னாளிலே நாம் செய்ய வேண்டியது வால்மீகி அருளிய அனுமன் சாலிசா என்கிற தோத்திரத்தை, சுலோகத்தை படிக்க வேண்டும். வடமொழி புரியாதவர்கள் கம்பராமாயணத்திலே சுந்தரகாண்டத்தினுடைய ஒரு பகுதியான உருக்காட்டு படலத்தை படிக்க வேண்டும். இதை படியுங்கள், நாம் சிறப்படைவோம். நன்றி.
அதாவது இப்ப குறிப்பிட்டது போல் இந்த வடமாலை அலங்காரத்தில் ஆஞ்சநேயை தரிசித்தால் பல்வேறு தோஷங்கள் நீர்க்கொடு பல அருள் கிடைக்கும் என்று இருக்கிறார்கள். இதனையொட்டி இன்று நாமக்கல் மட்டுமில்லாமல் நாம் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த பக்தர்களும் காலை முதலே ஆஞ்சநேயை தரிசனம் செய்து வருகிறார். பாலா, சீதாதேவியால் சிரஞ்சீவி என புகழ் பெற்ற அனுமன் பிறந்த தினமான இன்று அனுமன் ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது. இந்நிகழ்வையொட்டி நாமக்கல்லில் உள்ள ஆஞ்சநேயர் கோயிலில் சிறப்பு தரிசனத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வடமாலையின் சிறப்புகள் குறித்து ஆன்மீக சொற்பொழிவாளர் விளக்கங்களை அளித்தார். களத்திலிருந்து தங்களுடைய தகவல்களுக்கும் நன்றி துரைசாமி. He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன்.